நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு 9 கட்டுப்பாடுகள் தேவை. நோய்கள் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இப்போ உங்கள் உடம்புல நோய் இல்லைன்னா எதிர்காலத்தில் நோய் வராமல் பார்த்துக்கணுன்னா இந்த 9 கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும். உங்கள் உடம்புல நோய் இருக்கா, இருக்கிற நோயை குணப்படுத்தணும்னா இந்த 9 கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் போதுமானது. முதல் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாட்டிலிருந்து தான் மற்ற அனைத்து கட்டுப்பாடுகளுமே சாத்தியமாகும். பிற கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் மீதமுள்ள 9 கட்டுப்பாடுகளில் முதல் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு. மீதமுள்ள 8 கட்டுப்பாடுகளையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றால் உணவு கட்டுப்பாடு கடைபிடித்தால் மட்டும்தான் சாத்தியம். உணவு கட்டுப்பாட்டிலேருந்து தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. உணவு கட்டுப்பாடுனா என்னென்னா, தானியங்கள், மாமிசம், மீன், முட்டை, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது சாப்பிடாமல் காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், தேன் இதுதான் மனித உணவு. மனித உணவாகிய இதை மட்டுமே சாப்பிடுவது தான் உணவு கட்டுப்பாடு. ரெண்டாவது உடற்பயிற்சி. உடற்பயிற்சி என்பது எளிதான ஒரு உடற்பயிற்சி செய்தால் மட்டும் போதுமானது. யோகாசனம் அல்லது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது. இந்த உடற்பயிற்சி என்பது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சுறுசுறுப்பாக வாழ்கிறதுக்கு உங்கள் உடலில் உடல் உறுப்புகள் நல்லா சிறப்பாக இயங்குவதற்கு இந்த உடற்பயிற்சி கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக தேவை. தினமும் அரை மணி நேரமாவது கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி தனியாக எங்கேயாவது நடந்து போயிட்டு வரணும், அது ஒரு முயற்சி. மூணாவது பொழுதுபோக்கு கட்டுப்பாடு. பொழுதுபோக்கு கட்டுப்பாடுனா எல்லா கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சிடணும். எப்போவுமே பொழுதுபோக்குறது சாயந்தரம் தான். பொழுதுபோக்குவதற்கான ஏற்ற நேரம் எதுனா, பொழுதுபோக்குவதற்கான நல்ல நேரம் எது அப்படின்னா அது சாயந்தரம் தான். நீங்கள் காலையிலே பொழுதுபோக்குனீங்கன்னா அது கெட்ட நேரமாக மாறிவிடும். அதனால் நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது எது தெரியுமா? பொழுதுபோக்குவதற்கு எது ஏற்ற நேரம், எது நல்ல நேரம் அப்படின்னா அது சாயங்காலம் தான். சாயங்காலம் 4 மணிக்கு அப்புறம் 5 மணிக்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு, இல்லை 6 மணிக்கு மேலே 6 மணி உங்களுடைய கஷ்டமான வேலைகள், தினசரி வாழ்க்கையில் உள்ள கஷ்டமான வேலைகள் அனைத்தையுமே நீங்கள் காலையிலே செஞ்சு முடிச்சிடணும். காலையிலே கிடையாது, ஒரு மாலை 5 மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும். மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் கஷ்டமான வேலைகள், தொழில் தான் உங்கள் கஷ்டமான வேலையாக இருக்கும், அது எல்லாத்தையும் காலையிலேருந்து ஆரம்பித்து மாலை 5 மணிக்குள்ளே அல்லது 6 மணிக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். மாலை 5 மணி மேலே அல்லது 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக பொழுதுபோக்குவதற்காக மட்டும்தான் நீங்கள் ஒதுக்கணும். கண்டிப்பாக தினமும் நீங்கள் பொழுதை போக்குவதற்கான ஒரு விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஒரு 2 மணி நேரம் பார்க்கணும். 2 மணி நேரம் பார்த்தா போதும் தினசரி. டிவி மட்டும் ஒரு மொபைல் ஃபோனை பொழுதுபோக்கலாம். அது டிவி பார்க்குறது மட்டும் ஒரு வாரத்தில் 2 நாள் வச்சுக்கலாம். மற்ற எல்லா நாளும் டிவி பார்க்காதீங்க, அது உங்களுடைய மூளையை மழுங்கடித்து விடும். டெய்லி டிவி பார்க்குறது மூளையை மழுங்கடிச்சிடும். டிவி பெரிய ஸ்க்ரீனாக இருக்குதுல்ல, அதனால் அது உங்கள் மூளையை மழுங்கடிச்சிடும். அதனால் மொபைல் ஃபோன் மட்டுமே டெய்லி ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்த்தா போதுமானது. வாரத்தில் 2 நாள் சனி நேரம் மட்டும்தான் டிவியே பார்க்கணும். அந்த மாதிரி பொழுதுபோக்குவதில் ஒரு கட்டுப்பாடு. அது பொழுதுபோக்குவதற்கு ஏற்ற நேரம் மாலை 5 மணிக்கு மேலே அல்லது 6 மணிக்கு மேலே. கரெக்டாக அந்த 5 மணிக்கு மேலே தான் நான் பொழுதுபோக்குவேன் அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் பொழுதுபோக்காமல் உங்கள் வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடினமான பணிகள், கடமைகள் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மணிக்கணக்கு வச்சுக்கணும். முன்கூட்டியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக பொழுதுபோக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு 5 மணிக்கு மேலேனா மாலை 5 மணிக்கு மேலே தான் அப்படின்னு அதுக்கு ஒரு திட்டவட்டமாக வச்சுக்கிட்டு இப்போ சூரியன் காலையில் தான் உதிக்கும். குறுக்கோளியில் போய் சீக்கிரமாக உதிச்சிடலான்னு வருது இல்லைல்ல, டெய்லி அந்த நேரத்தில் அது உதிக்கிற நேரத்தில் தான் அது உதிக்கும். அது மாதிரி தான் நம்ம எல்லாமே ஒரு நேர அட்டவணை கடைபிடிக்க வேண்டும். கால அட்டவணை கடைபிடித்து வாழ வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற நேரம் எது அப்படின்னு பார்க்கணும். ஒரு செயலை செய்வதற்கு ஏற்ற நேரம் எது அப்படின்னு பார்த்து அந்த செயலை அந்த ஏற்ற நேரத்தில் செய்ய வேண்டும். பொழுதுபோக்குவதற்கு மாலை நேரம்தான் சிறந்தது. அது மாதிரி காலை நேரத்தில் எது சிறந்ததுன்னா, கடினமான வேலைகள் அனைத்தையும் காலையில் செஞ்சுட்டு இருக்கணும். கடினமான வேலை எது? தொழில் தான் கடினமான வேலை, அதை காலையில் செய்யணும். ஏன்னா நல்லா தூங்கி முடித்தோடனே நமக்கு ஒரு மன ஒருமைப்பாடு அற்புதமாக இருக்கும். அப்போ அந்த மன ஒருமைப்பாடை பயன்படுத்தி கடினமான வேலைகளை செய்து முடித்து விட வேண்டும். அப்போ கடினமான வேலைகளை செய்வதற்கு எது ஏற்ற நேரம், எது நல்ல நேரம் அப்படின்னா அது காலை பொழுதிலிருந்து ஆரம்பிச்சிடணும். ஒரு 6 மணி 4 மணிலேருந்து ஆரம்பிச்சிடணும். அது தூங்குவதற்கு எது ஏற்ற நேரம், தூங்குவதற்கு எது நல்ல நேரம்? இரவு தான். தூங்குவதற்கு எது கெட்ட நேரம்? நீங்கள் காலையில் தூங்குறீங்க, 10 மணிக்கெலாம் தூங்குறீங்க, அல்லது சாயந்தரம் எல்லாம் மத்தியானம்லாம் படுத்து தூங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தூங்குவதற்கு கெட்ட நேரம். எது நல்ல நேரம், கெட்ட நேரம்னா இது தான். நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் அப்படின்னா எது? இப்போ உடற்பயிற்சி செய்வதற்கு எது ஏற்ற நேரம்? காலையில். உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பதற்கான உணவு கட்டுப்பாடு என்பது அது எப்போவுமே கடைபிடிக்கும். அது எல்லாமே உணவு கட்டுப்பாட்டுக்கான நேரம் தான். அதுமாதிரி பொழுதுபோக்குறதுக்கு எது ஏற்ற நேரம், எது நல்ல நேரம்? சாயந்தரம் 6 மணிக்கு மேலே. இதான் நல்ல நேரம், கெட்ட நேரம். நீங்கள் காலையிலே பொழுதுபோக்குறீங்கன்னா அது உங்களுக்கு கெட்ட நேரம். நீங்கள் கெட்ட நேரமாக பொழுதுபோக்குவதற்கு எது கெட்ட நேரம்னா காலையில், மத்தியானம்.
பொழுதுபோக்குவதற்கு எது ஏற்ற நேரம் நல்ல நேரம்னா அது மாலை 5 மணிக்கு மேலே. அப்புறம் வந்து உறவு முறைகளில் கட்டுப்பாடு. நான் சொல்கிற இந்த கட்டுப்பாடுகள்லாம் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புல நோயே வராது. அதுதான் சொல்கிறேன், நோய் இருந்தாலும் குணமாயிட்டு வரும். உறவு முறைகளில் கட்டுப்பாடு, அதாவது நேர்மறையான, அதாவது போதைப் பொருட்களில் பயன்படுத்துபவர்களோடு பழகக்கூடாது. சிகரெட் பிடிக்கிறவங்க, மதுபானம் மருந்துகிறவர்கள், பீடி குடிக்கிறவங்க, இவங்ககிட்டலாம் பழகக்கூடாது. அதுக்காக பகைச்சிக்கவும் வேண்டாம். ரொம்ப விலகி இருந்துக்கிட்டு என்ன அப்படி ஒரு சின்னதாக ஒரு புன்முறுவல், ஒரு சிரிப்புகள்ட்டு கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். நல்ல பழக்கங்கள், லட்சியம் எதுவும் இல்லாதவர்களோடு பழகக்கூடாது. நல்ல பண்புகள் இருக்குதா, அந்த மாதிரி உள்ளவங்களோட பழகினா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம். இல்லைன்னா கீழே போயிட்டே இருப்போம். அதனால் உறவு முறைகளில் ரொம்ப கட்டுப்பாடு தேவை. சும்மா எல்லோரும் பேசுகிறாங்க எல்லான்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பழகக்கூடாது. பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் பழகக்கூடாது. நல்லவர்களை தேடி, தகுதியானவர்களை பார்த்து தேடி, அவர்கள் நமக்கு பிடித்திருக்கிறதா என்பதையும் பார்த்து தேடி அவர்களிடம் பழக வேண்டும், பேச வேண்டும். இது வந்து உறவு முறைகளில் உள்ள கட்டுப்பாடு. எதிர்மறையான சிந்தனை உடையவர்களோடு பழகக்கூடாது. அப்போது அவங்ககிட்ட பழகினா நமக்கும் எதிர்மறையான சிந்தனை வரும், நமக்கும் நம்பிக்கையின்மை வரும், முன்னேற முடியாது, சோம்பேறியாக மாறிவிடும். சோம்பேறிகளிடம் பழகக்கூடாது. கெட்ட பண்புடையவர்கள் அல்லது சமூக விரோதிகளிடம் பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சமத்துவத்தை விரும்பாதவர்கள், ஆண் பெண் சமத்துவத்தை விரும்பாதவர்களோடு பழகக்கூடாது. நோய்களை தடுக்கிற உணவுகளை சாப்பிட்றாங்க பாருங்கள், உணவு கட்டுப்பாடு இல்லாதவர்களோடு பழகக்கூடாது. இப்படி உடற்பயிற்சி செய்யாதவர்களோடு நட்பு பாராட்டக்கூடாது. அதனால் நம்ம யார்கிட்ட பழகிறோம் அப்படின்னா அவங்க வந்து உடற்பயிற்சி செய்கிறாங்களா, உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறார்களா, கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்கிறார்களா, அவர்களுடன் பழகினால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை தொடங்கும். உங்கள் உடம்புல நோய் இல்லாமலும் போகும். அதான் தகுதி அறியாமல் பழகினால் உங்களுக்கு உடம்புல நோயே வரும். எதிர்மறையான சிந்தனை உடையவர்களோடு பழகினால் உங்கள் உடம்புல நோய் வரும். அது தூங்குவது அடுத்த கட்டுப்பாடு. தூங்குவதில் கட்டுப்பாடு. தூங்குறது வந்து நைட்டு வந்து இரவு தூங்குறதுக்கு எது நல்ல நேரம் அப்படின்னா, தூங்க ஆரம்பிப்பதற்கு எது நல்ல நேரம், 8:30க்கு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நல்ல நேரம், தூங்குவதற்கான நல்ல நேரம். இரவு 8:30க்கு நீங்கள் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது தூங்குவதற்கான நல்ல நேரம். இரவு 8:30லேருந்து ஆரம்பித்து அதிகாலையில் ஒரு 3 மணி வரைக்கும் தூங்குங்க. அதுதான் தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு. 8:30க்கு படுத்தா தான் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்க முடியும். இது தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு. நீங்கள் லேட்டாக தூங்குனீங்கன்னா அது கெட்ட நேரம். நீங்கள் லேட்டாக 10-11 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தூங்க தொடங்குகிற நேரமும் கெட்ட நேரம், தூங்குகிற நேரமும் கெட்ட நேரம். அப்போ நீங்கள் விடிய காலையில் 6 மணி, இரவு 10-11 மணி வரைக்கும் முழிச்சிருந்து நீங்கள் டிவி பார்க்குறீங்க, மொபைல் ஃபோன் பார்த்துட்டு நீங்கள் படுத்து தூங்குறீங்கன்னா மறுநாள் காலையில் கண்டிப்பாக 6 மணி 7 மணி வரைக்கும் தான் எந்திப்பீங்க. அப்போ அது கெட்ட நேரம். கெட்ட நேரத்தில் எழுந்திருக்கிறீங்க. தூக்கத்திலேருந்து எழும்புவதற்கான நல்ல நேரம் எதுனா காலையில் 3 மணி 4 மணி 5 மணி, இதுதான் வந்து தூக்கத்தில் இருந்து எழும்புவதற்கான நல்ல நேரம். நீங்கள் 6 மணி 7 மணி 8 மணிக்கெலாம் எழுந்தீங்கன்னா தூக்கத்திலிருந்து எழும்புவதற்கான கெட்ட நேரம். அது கெட்ட நேரத்தில் எழுந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் இது தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு. சீக்கிரமாக இரவு தூங்கிட்டு அதிகாலையிலே விழித்து கொள்ள வேண்டும். அப்போ தான் மன ஒருமைப்பாடு கிடைக்கும். அதிகாலையிலே விழித்து கொண்டு கஷ்டமான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். தூங்கி முடித்தோடனே உங்களுக்கு நல்ல மன ஒருமைப்பாடு கிடைக்கும், மனசு தூய்மையாக இருக்கும். அந்த நேரத்தில் போய் உடனே டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மன ஒருமைப்பாடுங்கிறது வீணாக போயிடும். கஷ்டப்பட்டு நீங்கள் தூங்குறீங்க, நைட்டு தூங்கிட்டு அப்புறம் காலையில் எழுந்திருக்கிறீங்க, ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ எழுந்திருக்கிறீங்க. அப்போ அற்புதமான மனநிலை உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். அற்புதமான மனநிலை பரிசாக கிடைக்குமா, அந்த மன ஒருமைப்பாடு கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சிறப்பாக செய்யலாம். அந்த மன ஒருமைப்பாட்டை பயன்படுத்தாமல் வீணாக்கிடக்கூடாது. மொபைல் ஃபோன் பார்த்துட்டு வீணடிச்சிடக்கூடாது. அந்த காலையில் எழுந்திரிச்சோடனே மொபைல் ஃபோன் பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க. அப்படிலாம் பார்த்தா உங்களுக்கு மன ஒருமைப்பாடு இருக்காது. உங்களுக்கு அந்த தினம் முழுக்க உங்களுக்கு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். இதான் வந்து தூங்குவதில் உள்ள ஒரு கட்டுப்பாடு. எளிமையாக வாழும் கட்டுப்பாடு. எளிமையான வீட்டில் வாழணும். உங்கள் வேலையை நீங்களே செய்யணும், மற்றவங்கள செய்ய வைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் வேலைக்காரங்களையும் வச்சுக்கக்கூடாது. உங்கள் வேலையை நீங்களே செய்யணும். உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும். உங்கள் ஆடைகளை நீங்களே துவைக்கணும். உங்கள் இருப்பிடத்தை நீங்களே தூய்மை செய்யணும். இதுதான் வந்து எளிமையாக வாழ்வதில் உள்ள ஒரு கட்டுப்பாடு. எளிமையாக வாழ வேண்டும். ஆடம்பரமாக வாழக்கூடாது. பெட்டில் படுக்கக்கூடாது. தரையில் தான் உட்காரணும், தரையில் தான் படுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு வீடு, சின்னதாக ஒரு வீடு இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே கட்டில் இருக்கக்கூடாது, சோஃபா செட்டில் இருக்கக்கூடாது. தரையில் தான் நீங்கள் உட்காரணும். ஏன்னா காலை தொங்க போட்டு உட்காந்து சிறுநீரகம் பாதிக்கப்படும். நம்ம காலை தொங்க போட்டு உட்கார்றோமா, அதனால் இதயம் பாதிக்கப்படும், சிறுநீரகம் பாதிக்கப்படும், உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். இரவு நேரத்தில் நல்லா தூக்கம் வராது. நீங்கள் பகலில் தரையில் உட்காந்து பழகுங்க, அது மாதிரி தரையில் பாயில் படுத்து தூங்குங்க, உங்களுக்கு இரவு நல்லா தூக்கம் வரும். கட்டிலையோ பெட்லேயோ படுத்திங்கன்னா தூக்கம் என்பது வராது என்பதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து எளிமையாக வாழ்வதில் உள்ள ஒரு கட்டுப்பாடுங்கிறது இதுதான். ரொம்ப பெரிய வீடுகளை கட்டாதீங்க.
பெரிய வீடு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீ வேலைக்கு ஆள் வச்சா தான் அந்த பெரிய வீட்டை பராமரிக்க முடியும். கண்டிப்பாக அது வேலைக்கு ஆள் வைக்கக்கூடாது என்பதற்கான கட்டுப்பாடு அதுதான். எளிமையாக வேறு வழியே இல்லை. நீங்கள் வேலைக்காரங்களே வச்சுக்கக்கூடாது என்கிற விதிமுறையை கடைபிடித்தால் வேறு வழியே இல்லை. நீங்கள் எளிமையாக தான் வாழ்வீங்க. நீங்கள் கட்டுற வீடு சின்னதாக தான் இருக்கும். வேலைக்காரங்களை நம்பி தான் நிறைய பேர் பெரிய பெரிய பங்களாக்களை கட்டுறாங்க. 10 பேரை வேலைக்கு வச்சுக்கலாம், அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கலாம். அதை நம்பி தான் பெரிய பெரிய வீடுகளை கட்டுறாங்க. இந்த அரசாங்கமே என்ன பார்ப்போம், நிறைய கனிம வளங்கள் சுரண்டப்படுகிறது. வீடு கட்டுவதற்கு ஒரு கொஞ்சம் பேர் 2-3 பேர் வாழ்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பங்களா, எவ்வளோ பெரிய இயற்கை வளங்களை சுரண்டுறாங்க பாருங்கள். எவ்வளோ மண் தேவைப்படும், இயற்கை வளங்கள், இந்த இரும்பு இதெல்லாம் எவ்வளோ தேவைப்படும். அதனால் இது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். ஆடம்பரமாக வாழ்வது என்பது இயற்கையை சுரண்டுவதற்கு தான் வழிவகுக்கும். அதனால் தேவைக்கு எடுத்துக்கோ, உனக்கு தேவையான மண்ணை மட்டும் எடுத்துக்கப்பா. அதெல்லாம் விளைய வைக்க முடியாது. அது நெல்லா கோதுமையாக மண்ணுங்கிறது விளைய வச்சுக்கலாம், தேவையான அளவுக்கு விளைய வச்சுக்கலாங்கிறது இருக்கிறது. நீ பூமியை சுரண்டி ஒரு வீட்டை கட்டுற அப்படின்னா அப்போது உன் தேவைக்கு மட்டுமே எடுத்துக்கோ. எதுக்கு உனக்கு தேவையில்லாமல் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை எதுக்காக? அப்போது எளிமையாக வாழ்வதில் ஒரு கட்டுப்பாடு கடைபிடிக்கணும். அப்படின்னா வீட்டில் யாரும் வேலைக்கு ஆள் வச்சுக்கூடாது அப்படின்ட்டாலே யாரும் பெரிய வீடெல்லாம் கட்ட மாட்டாங்க. பெரிய வீடு கட்டினா 10-4-5 பேர் வேலைக்கு வைக்கணும். அப்போ தான் அந்த பெரிய வீட்டை பராமரிக்க முடியும். அப்போ மக்களை எளிமையாக வாழ செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு விதிமுறை, சிறிய வீடு கட்டுன்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. வீட்டில் யாரும் வேலைக்காரங்களை வச்சுக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். பெண்கள் அனைவரும் வேலைக்கு போகணும். வேலைக்காரங்க வச்சுக்கூடாதா? பரவாயில்லைங்க. அப்போ கூட பெரிய வீடு கட்டுவாங்க. யாரை நம்பி கட்டுவாங்க அப்படி தெரியுமா? பெரிய பங்களாவை அப்போ கூட கட்டுவாங்க. ஏன்னா வீட்டில் உள்ள பெண்களை வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சுக்கலாம். மனைவி, அம்மா, பாட்டி இவங்களெல்லாம் வீட்டிலே உட்கார வச்சு வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு வீட்டிலே உட்கார வச்சு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். பெரிய வீடை கட்டு, பெரிய பங்களாவை கட்டு, தைரியமாக கட்டு, பார்த்துக்கலாம் அப்படின்றோம். அப்போ இன்னொரு விதிமுறையை நம்ம போடணும். எப்படி வேலைக்காரர்களுக்கு வீட்டில் தடை விதிக்க வேண்டும், அதுபோல் பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டாலே பெரிய வீடு கட்டு, ஆகா எல்லாத்துக்கும் வச்சுட்டாங்கடா ஆப்பு, இனிமேல் பெரிய பங்களா கட்ட முடியாது போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு பங்களா கட்டுறது, தேவையில்லாமல் பெரிய பெரிய வீடுகளை கட்டுறது இதெல்லாம் தடுக்கப்படும். இதனால் இயற்கை கனிம வளங்கள் சுரண்டப்படுவது குறையும். தேவைக்கு மட்டும் சுரண்டுவாங்க. வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்கும்போது, வாடகைக்கு வீடு இருக்கும்போது இவர் பெரிய வீடு கட்டிகிட்ருக்கார். அதனால் எளிமையாக வாழ்வது என்பது ஒரு கட்டுப்பாடு. எளிமையாக வாழ்வதன் மூலம் உங்களுக்கு இன்னும் என்னென்னா, நீங்கள் வீட்டில் வேலைக்காரங்களாம் வச்சுட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்க முடியும். அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு அவங்கள கண்காணிக்கணும், திட்டணும், குறை சொல்லணும். அவங்க திருடிடுவாங்களா, பயந்துருவாங்களா, இல்லை அவங்க திருடிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு அந்த வேலைக்காரர்களை பார்த்து நீங்கள் சந்தேகப்படுவீங்க. வீட்டில் அமைதியாகவே இருக்க முடியாது. அவங்கள கண்காணிக்கிறதுக்கு எப்போவும் கண்காணிப்பு கேமரா பொருத்துவீங்க. அதை வேறு அடிக்கடி போய் பார்க்கணும். இருக்கிற எல்லா வேலையிலும் அதையும் போய் செக் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ நிம்மதியாகவே இருக்க முடியாது. அப்போ நீங்கள் வீடுன்னு வந்துட்டால் நிம்மதியாக தூங்கணும்னா உங்களுக்கு ஒரு சிறிய வீடு இருக்கணும். ஒரு சிறிய வீடு, அதிலே உள்ள கழிப்பறை, உங்கள் வேலையை நீங்களே செய்யணும். வீட்டு வேலைக்காரர்களாக உள்ளே விடாதீங்க. விட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி போயிடும். அவங்கள வேலை வாங்கணும், அவங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க, ஓபி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, திருட ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அப்போ அடிக்கடி போய் செக் பண்ணணும். அந்த மாதிரி செக் பண்ணணும். போய் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணணும். எதுக்கு இந்த தேவையில்லாத டென்ஷன்? அதான் வேலை செய்கிற இடத்துல, ஒரு தொழில் செய்கிற இடத்துல, நிறுவனத்தில் போய்ட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு அதுதான் அங்கேயும் செஞ்சுட்டு வரீங்க. வீடுன்னு வந்தால் நிம்மதியாக இருக்கணும். வீடுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வீட்டில் வச்சு தொழில் செய்யக்கூடாது. தொழில் செய்வது என்பது அது வேறு இடம். வீட்டில் தொழில் செய்கிற மனப்பான்மை வரக்கூடாது. அப்படின்னா வீட்டு வேலைக்காரர்களை நியமிக்கக்கூடாது, வீட்டில் வேலைக்காரர்களை அமர்த்தி கொள்ளக்கூடாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். பெண்கள் அனைவரும் வேலைக்கு போக வைக்கணும். அப்போ தான் இந்த அவரவர்கள் வேலையை அவரவர்களே செய்வார்கள். அது மாதிரி தனித்தனி இருப்பிடம் வீட்டில் இருக்கிறதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி தனித்தனி இருப்பிடம் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கழிப்பறை இருக்கணும். அப்போ தான் அவங்கவுங்க வேலையை அவங்களே செய்வாங்க. எளிமையாக வாழ்வார்கள். இது எளிமையாக வாழ்வதில் உள்ள ஒரு கட்டுப்பாடு. அப்புறம் 7வது கட்டுப்பாடு என்பது பண விஷயத்தில் கட்டுப்பாடு. எளிமையாக வாழ்ந்துட்டால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அதாவது 6வது கட்டுப்பாடு சொன்னால இதுக்கு முன்னாடி எளிமையாக வாழும் கட்டுப்பாடு. அதன் மூலம் என்னென்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் வீட்டில் எந்த வேலைக்காரங்களும் வச்சுக்கல அப்படின்னா கொஞ்சம் அமைதி கிடைக்கும். அவங்கள சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்ககிட்ட கோபப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் வீட்டில் ஒரு அமைதி கிடைக்கும். உங்கள் வேலையை நீங்களே செய்யும்போது உங்களுக்கு ஒரு உடல் உழைப்பு, உங்கள் துணியை நீங்களே துவைக்கிறீங்க, உங்கள் இருப்பிடத்தை நீங்களே தூய்மை செய்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு உடல் உழைப்பு கிடைக்கும். நீங்கள் வீட்டில் சோம்பேறியாக இருப்பதை இது தடுத்து விடும். நீங்கள் வீட்லேயும் ஏதோ வீட்லேயும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. அப்புறம் பெண்களும் கண்டிப்பாக வேலைக்கு போகணும். அப்படிங்கும்போது அங்கே ஒரு சமத்துவ மனப்பான்மை வந்துடும். பெண்களை அடிமைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அப்போ ஆணும் பெண்ணும் சமத்துவம் என்கிற நிலை ஏற்படும். அதனால் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அதில் ஆரோக்கியமான உறவுமுறையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு நடைமுறை ஏற்படும். ஆணும் பெண்ணும் சமத்துவமாக வாழ்வார்கள். அதுவே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பெண்களை அடிமையாக பார்க்கும்போது அவங்கக்கிட்ட கோவப்படுறது, திட்டுறது இப்படியெல்லாம் இருக்கும்போது
கடைசியில் அது உடல் நலனை தான் பாதிக்கும். அதனால தான் பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும். அப்போ தான் அதான் எளிமையான வாழ்க்கை என்பது பெண்களும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது. அப்போ தான் வந்து ஆண்களும் பெண்களும் அவங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும். இல்லைனா பெண்கள் வேலைக்கு போகலன்னா பெண்களை அடிமையாக பார்ப்பாங்க, பெண்களை அவமானப்படுத்துவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, பதிலுக்கு பெண்களும் திட்டுவாங்க, குடும்பத்தில் வன்முறை அதிகரித்து விடும். அதனால் எளிமையாக வாழும் அந்த கட்டுப்பாடுக்குலாம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பண விஷயத்தில் கட்டுப்பாடு. பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும், கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும், ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி நேர்மையாக, அதாவது அளவுக்கு அதிகமாக லாபம் வச்சு விற்பனை செய்யக்கூடாது. இப்படி பண விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும். பணத்தை சம்பாதிப்பதற்காக நிறைய நேரத்தை ஒதுக்காதீங்க. 18 மணி நேரம் அப்படி செலவழித்து பணத்தை அதுவும் ஒரு கட்டுப்பாடற்ற பண விஷயத்தில் நீ கட்டுப்பாடாக இல்லை அப்படிங்கிறது அதுதான் காட்டுது. ரொம்ப கடினமாக உழைக்கிறது, 18 மணி நேரம் உழைக்கிறது, பணத்தை சம்பாதிக்கிறக்காக வீட்டில் குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதில்லை, குழந்தைகளோடு நேரம் செலவழிப்பதில்லை. இப்படி நேரம் செலவழிக்காமல் பணம்ன்ட்டு பணத்து பின்னாடியே ஓடுறது, அப்புறம் லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, இது எல்லாமே பண விஷயத்தில் நீ நேர்மையாக இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. பண விஷயத்தில் நீ நேர்மையாக இருக்கிறன்னா 8 மணி நேரம் தான் நீ வேலை பார்க்கணும் தினமும் பணத்தை சம்பாதிப்பதற்காக. ரொம்ப நேரம் வேலை பார்க்குறதுனாலே உனக்கு நேர்மை இல்லைன்னு அர்த்தம். நீ அதிகமாக சம்பாதிக்கிற அதிகப்படியான பணம் என்பது அடுத்தவர்களுடையது. நீ அதிகமாக உணவு சாப்பிட்றன்னா அது அடுத்தவங்களுக்குள்ள உணவு. உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிடு, உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சம்பாதிச்சிக்கோ. நீ கூடுதலாக 8 மணி நேரம் வேலை பார்த்தா அது இன்னொருத்தருடைய வேலை வாய்ப்பை பறிப்பதாக அது பொருள்படும். நீ 8 மணி நேரம் வேலை பார்த்தோன்னா நீ வந்து இன்னொரு அதிகப்படியான 8 மணி நேரம் இருக்கலாம், அது அந்த வேலையை இன்னொருத்தருக்கு போயிடும். அதனால் எப்போவுமே அளவுக்கு பண விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும். அளவுக்கு அதிகமாக வேலை பார்க்கக்கூடாது, லஞ்சம் ஊழல், நேர்மையாக இருக்கணும், கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கக்கூடாது. அது மாதிரி பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடு. 8வது கட்டுப்பாடு, நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னேன், பண விஷயத்தில் நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா அது உடலில் நோய்களை குணப்படுத்தும். எப்படின்னா, நீங்கள் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல அப்படின்னா கடன் கொடுத்தவங்க சும்மா விடுவாங்களா? அவங்கள வந்து சண்டை போடுவாங்க. அப்புறம் நீங்களும் பதிலுக்கு சண்டை போடுவீங்க. உங்களுக்கு டென்ஷன் இறங்கும், தலைவலி வரும், உடம்பு சரியில்லாமல் போயிடும், உங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்துடும், சுகர் வந்துடும். ஒளிஞ்சு பயந்து வாழ்வீங்க. அந்த பக்கம் போனால் அங்கே ஒருத்தங்கிட்ட கடை வாங்கியிருப்பீங்க, அங்கே போனால் அவன் கேட்பான், அவங்க வந்து கெட்ட வார்த்தையால் திட்டுவாங்க. அதனால் அந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் வாங்கினா இங்கேயும் கடை வாங்கி தொலைச்சிருப்பீங்க, திருப்பி கொடுக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் பயந்து தான் வாழணும். அதனால தான் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணுங்கிறது. நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க, ஊழல் பண்ணுறீங்கன்னா எப்போ நம்மளை பிடிப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு பயந்து வாழ்ந்துட்டு மரண பயத்தில் தூக்கம் வராது, சரியாக தூக்கம் வராது. அப்புறம் வந்து மரியாதை இல்லாமல் ஒவ்வொருத்தர்கிட்டே போய் கெஞ்சிக்கிட்டு வலிஞ்சிக்கிட்டு நிற்பீங்க, ஐயா என்ன காப்பாற்றுங்க அப்படிங்கிறக்கா தேவையில்லாமல் அவங்களுக்கு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அவங்கள வேற கவர் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்படி அநியாயத்துக்கு பயப்படுவீங்க. இந்த மாதிரி பயந்து உங்கள் உடல் நலம் கெட்டு போயிடும். எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் யாராவது வந்து பிடிச்சிருவாங்களோ, போலீஸில் மாட்டி கொடுத்துருவாங்களோ, சிறைக்கு போயிடுவோமோ, குடும்பத்தை பிரிஞ்சிடுவோமோன்னு சொல்லிட்டு பயத்தில் அவங்களுக்கு தூக்கமே வராது. அப்புறம் வந்து தப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. இந்த பண விஷயத்தில் வந்து நேர்மை இல்லாதவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. அவங்களால நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க முடியாது. நேர்மையாக இருப்பவர்களால் மட்டும்தான் நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க முடியும். நேர்மையாக இருப்பதற்கு, நேர்மையாக வாழ்வதற்கு, உணவுகளில் கட்டுப்பாடாக இருப்பதற்கு, உடற்பயிற்சி செய்வதற்கு நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். நீங்கள் நல்லா லஞ்சம் வாங்குறீங்க, அப்புறம் போயிட்டு உணவில் உங்களால் எப்படி கட்டுப்பாடாக இருக்க முடியும்? உங்களை பற்றின ஒரு உயர்வான மனப்பான்மை இருந்தால் தான் உணவு கட்டுப்பாடு சாத்தியம். உடற்பயிற்சி செய்யணும், உணவு கட்டுப்பாடு, பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடு, நல்ல மேம்பட்டவர்களோடு பழகணும். இந்த கட்டுப்பாடு எல்லாமே வந்து யாருக்கு வரும் அப்படின்னா நேர்மையானவர்களுக்கு தான் வரும். இந்த மாதிரி பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிடுவாங்க. கெட்ட பழக்கங்கள் அடிமையாகி அதுவே அவர்களுக்கு மதுபானம் அருந்துவது, சிகரெட் பிடிக்கிறது, போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிமையாகிடுவாங்க. இந்த பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க கடைசியில் அதுவே அவர்களுக்கு நோயை வரவழைத்து விடும். அதனால் பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அமைதியாக வாழ முடியும், நிம்மதியாக தூங்க முடியும், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் பாலியல் உறவுகளில் ஒரு கட்டுப்பாடு. 8வது கட்டுப்பாடு பாலியல் உறவுகளில் உள்ள ஒரு கட்டுப்பாடு. அதாவது ஒரு மனைவிக்கோ கணவனுக்கோ உண்மையாக இருக்கணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப அடிப்படையான ஒரு கட்டுப்பாடு. மன உறுதிக்கு இது வழிவகுக்கும். நோய்கள் வராது. நோய்கள்னால் ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருப்பதால் உண்மையாக இருந்தால் எய்ட்ஸ் வராது. எய்ட்ஸ் கிடையாது, வேறு நோய் கூட. நீ உண்மையாக இல்லைன்னா வேறு எந்த நோய் வேணாலும் வரும், சுகர் வரலாம். ஏன்னா உண்மையாக இல்லைன்னா அடிக்கடி சண்டை போடுவாங்க. அவங்க உறவில் அமைதியே இருக்காது, அன்பே இருக்காது, பாசமே இருக்காது. ஒரு மனைவி உண்மையாக இல்லைன்னா ஒரு கணவனுக்கு கோபம் வரும், கொலைவெறி கூட வரும். அதுமாதிரி கணவன் உண்மையாக இல்லைன்னா மனைவிக்கு கொலைவெறி வரும். அந்த மாதிரி அடிக்கடி அவங்க உண்மையாக இல்லாமலே வாழ்ந்துக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து 2 பேருக்கும் பயங்கர வன்முறை உணர்ச்சி ஏற்பட்டு, கோபம் ஏற்பட்டு, அடிக்கடி சண்டை வரும், சச்சரவுகள் வரும். அதனாலே உடல் நலன் பாதிக்கப்பட்டு நோயாளிகளாக மாறிவிடுவார்கள்.
அப்போது வந்து நோயை ஆரோக்கியமாக வாழணுன்னா, அமைதியாக வாழணுன்னா ஒருவருக்கு ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், காதலிக்கணும். நல்ல அப்படி உண்மையாக இருந்தால் தான் காதலிக்கவே முடியும். உண்மையாக இருக்கிற பேர் தான் அன்பே. அன்புன்னா என்ன? அது உண்மையாக இருப்பதற்கு மறுபெயர் தான் அன்பு. உண்மையாக இருப்பதால் ஏற்படுகிற விசுவாசம். நமக்காக ஒருத்தர் உண்மையாக இருக்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கு நாம் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்ச்சிக்கு பேர் தான் அன்பு என்பது, அன்பு பாசம் என்பது. இது 8வது கட்டுப்பாடு. நீ உண்மையாக இல்லைன்னா உடம்புல நோய் வந்துடும். உண்மையாக இல்லைன்னா உடம்புல அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், அவங்க அமைதியாகவே இருக்க முடியாது, நிம்மதியாக தூங்கவும் முடியாது, உடம்புல நோய் வந்துடும். அதனால் உண்மையாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியமாக வாழலாம். உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்தணும்னா நீ உண்மையாக இருக்கணும். அதுமாதிரி போதைப் பொருள் கட்டுப்பாடு. சிகரெட் குடிக்கக்கூடாது, பீடி குடிக்கக்கூடாது, இந்த பிராண்டி விஸ்கி, இந்த செயற்கையான மதுபானம், ரசாயன கெமிக்கல் சாராயங்களை குடிக்கக்கூடாது. அது மாதிரி சிகரெட் பிடிக்கக்கூடாது. போதைப் பொருள் அடங்கிய அந்த சிகரெட்டெல்லாம் பிடிக்கக்கூடாது. இயற்கை மதுபானத்தை குடிக்கலாம், கல் குடிக்கலாம். அது மாதிரி மூலிகை சிகரெட்டுகளை குடிக்கலாம். மூலிகை சிகரெட்டு அதுக்கெல்லாம் அடிமையாகிடவே முடியும். சப்புன்னு இருக்கும், அது ஒன்றுமே இல்லாத போல் தான் தோணும். குடிக்கணும்னு நினச்சா அதை குடிச்சு பாருங்கள். மற்றபடி இந்த போதைப்பொருள் சிகரெட்டெல்லாம் பிடிக்காதீங்க, அது உடல் நலனுக்கு கேடு என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. புகை பிடிச்சிங்கன்னா, சிகரெட்டெல்லாம் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க, அதாவது போதைப்பொருள் அடங்கிய சிகரெட்டெல்லாம் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மன உறுதி இல்லாமல் போயிடும், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும், உடல் சூடு, செரிமான குறைபாடு வரும், தூக்கம் வராது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. மன உறுதி இல்லாமல் போயிடும், நல்ல பண்பு என்பது ஏற்படாது. அது மாதிரி வந்து நீங்கள் மதுபானம், பிராண்டி, விஸ்கிலாம் குடிச்சிங்கன்னா உங்கள் கல்லீரல் டேமேஜ் ஆயிரும். அது நிறைய மஞ்சக்காமலை வரும். இப்படி நிறைய பிரச்சனை, மன உறுதியும் இருக்காது. உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. குடிகாரனோட பேச்சு இருக்குல்ல, அவங்கள நம்பக்கூடாது. குடிச்சிருக்கும் போது மட்டும் இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் குடித்தா கூட அந்த மாதிரி குடிக்கிறவங்களோட பேச்சு என்றைக்குமே நம்பாதீங்க. அவங்க உறுதியாகவே இருக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட மன உறுதி என்பது இருக்காது. அவங்க உடம்புல நோய் வந்துடும். நோய்களை குணப்படுத்தணும்னா போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கணும். இந்த 9 கட்டுப்பாடுகளையும் கடைபிடித்தால் மட்டும்தான் நீங்கள் நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும், நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த 9 கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் தான் உங்கள் உடம்புல நோய் இருந்தாலும் அதை குணப்படுத்த முடியும். அது மாதிரி பாலியல் உறவுகளில் ஒரு கட்டுப்பாடு நான் சொன்னேன்ல, உண்மையாக இருக்கணுங்கிறது. பிடிச்சவங்களுக்கு தான் உண்மையாக இருக்கணும். பிடிக்காதவங்ககிட்ட நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு உடம்புல நோயை வர வச்சிடும். பிடிக்காதவங்ககிட்ட உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்க தான் முடியும். அதனால் பிடித்த கணவனோடு வாழுங்கள், பிடித்த மனைவியோடு வாழுங்கள். அப்போ தான் உங்கள் உடம்புல நோய் வராது. பிடிக்காத மனைவியோடு, பிடிக்காத கணவனோடு வாழ்ந்தால் கண்டிப்பாக உங்கள் உடம்புல நோய் வந்துடும். தப்பாகவே புரிஞ்சுப்பாங்க. நீ என்ன தான் நம்பிக்கையானவர் இருந்தாலும் தப்பாகவே அடிக்கடி சண்டை வரும், அந்த குடும்பத்தில் அமைதியாக இருக்காது, நிம்மதியாக கலந்து உரையாட முடியாது, பேச முடியாது, காதலிக்க முடியாது, அன்பு செலுத்த முடியாது. அப்போ இருவருக்குள்ள ஒரு இடைவெளி வந்துடும், வெறுப்பு வந்துடும். என்னடா வாழ்க்கை இது, நரக வாழ்க்கை மாதிரி தோணும். அப்புறம் உடம்புல நோய் வந்துடும். மனசில் எதிர்மறையான சிந்தனைகள், கோபங்கள், சண்டைகள், இந்த குடும்பத்தில் சண்டைகள் அதிகரித்து கடைசியில் உடம்புல நோய் வந்துடும். அதனால் உடம்புல நோய் குணமாகணும்னா பிடித்தவர்களோடு வாழ வேண்டும், பிடித்தவர்களுக்கு உண்மையாக வாழ வேண்டும், ஒருவருக்கு பிடித்தவர்களாக இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்க வேண்டும். பிடித்தவங்களாம் நம்மளை மாற்றி இயற்கையாகவே பிடிக்கலைங்கிறது இயற்கையான விஷயம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒருவரை கல்யாணம் பண்ணிட்டு அவரை பிடித்தவர் மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம், அது வந்து வெறும் நடிப்பு தான். பிடிக்கலைங்கிறது என்றைக்குமே அது மாறாது. பிடிக்காதவங்க என்றைக்குமே பிடிக்காதவங்க தான். ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க தப்பே பண்ணால் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் பிடிக்கலைன்னா அவங்க நல்லது பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது. அதனால் பிடிக்கலைங்கிறது உங்கள் கையில் இல்லை, அது இயற்கையோட கையில் இருக்குது. அது இயற்கையாகவே வந்தது. அப்படி ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அது பிடிக்கல தான். அதனால் அவர்களிடம் வந்து விலகி உங்களுக்கு பிடிச்சவங்கள தேடி போங்க. இப்படி இந்த 9 கட்டுப்பாடுகளையும் கடைபிடித்தால் உங்கள் உடம்புல நோய் வராது, நோய் இருந்தாலும் குணமாகிவிடும். இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்து விட்டு ஏதாவது மருந்து சாப்பிட்றதா சாப்பிடுங்க, அந்த மருந்து நல்லாவே வேலை செய்யும்.